Hello coders, welcome to day 19 of 100 days of coding challenge. So இந்த வீடியோல நம்ம for loopோட அடுத்த இம்ப்ளிமெண்டேஷனா factorial of a number அப்படிங்கிற ப்ரோக்ராம் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ factorial of a number அப்படின்னா சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி தான். ஸோ சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ்ல நம்ம அந்த நம்பருக்குடைய டோட்டல் அடிஷன் பார்த்தோம். அண்ட் ஃபேக்டரியல் ஆஃப் அ நம்பர் வந்து அந்த நம்பரோடைய டோட்டல் மல்டிப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். அதாவது அதுக்குள்ளே இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், சம் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா 1 மல்டிப்ளை வித் 2 மல்டிப்ளை வித் 3. ஓகே, ஸோ தட் இஸ் 2 into 3 6. ஸோ இதுதான் வந்து ஃபேக்டரியல் ஆஃப் அ நம்பர். ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக நம்ம கோடிங் போயிடலாம். பிகாஸ் நம்ம சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதனால இது வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ ஆன் கிராப். ஸோ இங்கேயும் நான் ரிசல்ட் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ரிசல்ட்டுக்கு பதிலாக நம்ம ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபேக்டோரியல் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஏன்னா நமக்கு வந்து 1 மல்டிப்ளைட் வித் 2 மல்டிப்ளைட் வித் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஸோ சேம் ஐ ஜஸ்ட் காப்பி திஸ். இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் ஐ திங்க் காப்பி திஸ். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 1, நம்பர் ப்ளஸ் 1 கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ சேம் தான். இப்போ நான் இங்கே என்ன நம்பர் கொடுத்தேன்னா 5 கொடுக்குறேன்னா 5 வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். அண்ட் ஃபேக்டோரியல் மல்டிப்ளைடு வித் ஐ. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபேக்டோரியலோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி தென் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் கிவன் நம்பர் இஸ். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் செக். ஸோ 3 அப்படின்னு கொடுத்தா ஐ வில் கெட் 6. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 5 கொடுக்கலாம். ஸோ 5 கொடுத்தோன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சைடில் கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 5னா 1லேருந்து ஆரம்பிச்சு 1 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை 3 மல்டிப்ளை 4 மல்டிப்ளை 5. ஸோ 1 into 2 2 and 2 into 3 6 and 6 into 4 24 and 24 into 5 we can tell it's 120. ஸோ இதுதான் வந்து இந்த கால்குலேஷன். ஸோ இப்போ நமக்கு வந்து அவுட்புட் வந்து 120 வரணும். ஸோ லெட்ஸ் see. ஓகே, 120. ஸோ இதான் ஃபேக்டரியல் ஆஃப் அ நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பேசிக் ஐடியாஸ் இருந்தால் தான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம சால்வ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, அந்த ப்ரோக்ராம் இப்படி சால்வ் பண்ணோம், ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி வேற மாதிரி சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்து வரும். அதுக்காக தான் நம்ம பேசிக்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தனால தான் இந்த ஃபேக்டரியல் ஆஃப் நம்பர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் ஃபேக்டரியல் ஆஃப் அ நம்பர். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட 100 days வீடியோ சேலஞ்ச். அண்ட் அதை பற்றின கமெண்ட்டையும் இந்த வீடியோ கீழே நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃபார் லூப் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரோக்ராம், அது இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களை day 20ல் பார்க்குறேன்.